இது வரைக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே, நிறைய பேர்த்துக்கு வந்து இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்கிட்ட ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு வருவாங்களா சில பேர், எல்லாரையும் நான் சொல்ல வரல. ஆன்லைன்லலாம் வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கே ட்ரெஸ் கிடைக்கிது, ஏன் நீங்கள் ஸ்டிச்சிங் மட்டும் இவ்வளோ காஸ்ட் வாங்குறீங்க, ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கே 350 ரூபாவா, 500 ரூபாவா, 700 ரூபாவா, 800 ரூபாவா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. 250 ரூபா 300 ரூபா போட்டாலே மீஷோ இந்த மாதிரி வெப்சைட்லாம் ஒரு நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் கிடைக்கிது. அப்போ அதுக்கு அதே ஓகேல பெட்டர், நம்ம ஏன் அதிகமாக காசு கொடுத்து ஸ்டிச் பண்ணோம், இந்த மாதிரி யோசிக்கிறீங்களே நீங்கள். ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. அதை ஏன் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 200 ரூபா 300 ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க, அந்த ட்ரெஸ்ஸில் என்ன அப்படி குவாலிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த உள்ளே இருக்கிற லைனிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பிரிஞ்சு போகிற மாதிரியோ சிங்க் ஆகிற மாதிரியும் தான் இருக்கும். இன்னொரு விஷயம், சைடில் என்ன சைஸோ அந்த சைஸுக்கு மட்டும் தான் கரெக்டாக ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டிருப்பாங்க. அடிஷ்னலாக நம்ம ஃபேட்டானாலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆனால் நம்மளால் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து ரீயூஸ் பண்ண முடியாது, போட முடியாது. நிறைய ட்ரெஸ் வந்து ஷேட் ஆகும், பிரிஞ்சு போகும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. 1 or 2 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடிமேட் ட்ரெஸ் வந்து ஓகே. இதுவே நீங்கள் ஸ்டிச் பண்ணுற ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெயிலில் போட்டு நல்லா காய வச்சா அந்த ட்ரெஸ் ஒன்றும் ஆகாது. லைனிங்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியான பீஸாக நம்ம வச்சுக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நம்ம குண்டானாலும் நம்மளால் அந்த ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ண முடியும். அடிஷ்னலாக சைடில் எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போட்டு இன்னொரு விஷயம், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கம்ஃபர்ட்டுக்கு நம்மளால் அதை ஸ்டிச் பண்ணிக்க முடியும். நெக்காக இருக்கட்டும், ஸ்லீவாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் ஸ்டிச் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம கம்ஃபர்ட்டுக்கு போடுறதுக்காக தான் ட்ரெஸ்ஸு. அதுவும் ரிப்பீட்டடாக நம்ம என்ன டெய்லி ஒரு ட்ரெஸ்ஸாக போட போகிறோம், இல்லை ரிப்பீட்டாக நம்ம ட்ரெஸ் அதை போட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ ரீயூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஒர்த்தான ஒரு ட்ரெஸ்னால் நம்ம ஸ்டிச் பண்ணி போடுற ட்ரெஸ் தான். ரெடிமேட் ட்ரெஸ் வந்து 1 or 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே, மற்றபட்டுக்கு ரெகுலர் யூஸ்க்கெல்லாம் நான் ரெஃபர் பண்ண மாட்டேன்ப்பா.